இப்போ வந்து சிக்கன் கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு நுணுக்குறது. இது இப்படி வச்சுங்க. ஏன்னா சும்மா சோம்பு போட முடியாது. இது கொஞ்சம் போட்டால் எல்லாத்துக்கும் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நுணுக்கி வச்சுங்க. அவசரத்துக்கு இது தேவைப்படும். இதை போட்டு நுணுக்கிட்டு இஞ்சி போட்டு கிரேவி வந்து கல் உப்பு இதை போட்டுங்க நல்லா வதக்கிடும். ஏன்னா சிக்கன் வந்து சிக்கன் வாங்கி நீங்கள் இதில் டைரெக்டாக போட்டிங்கனாக்கா நல்லா சரியாக வேகாது. இது இப்படி ஒரே ஒரு விசில் இஞ்சி போட்டு வேக வச்சிங்கனாக்கா இது நல்லா வெந்திருக்கும். அது இதாங்க நல்லா வெந்திருக்கும். ஓகேங்களா? கலப்பு போல் வெந்திருக்கும். நீங்கள் நல்லா இதை எடுத்து போட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். வேக வச்சுட்டு கலக்கணும் தட்டி. நல்லா வெந்திருக்கு. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நல்லா போடுங்க. பஞ்சு மாதிரி வெடிக்கும். நல்லா வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மலையே போட்டலாம். இதுக்கு வந்து தேவையான பொருள் தனி மிளகாத்தூள், சோம்பு போட்டு அரைச்சி கொடுக்குது போட்டுக்கலாம். தேவையானதை போட்டுங்க. உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ பார்த்துங்க. கடைசியில் இறக்கிறப்ப நான் மிளகு தூள் போடுவேன். அதனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுங்க. சின்ன பிள்ளைங்கனாக்க காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. நம்ம சாப்பிடலாம். லேசாக போட்டு அது வேக வச்சுக்கோ. அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க. மஞ்சள் ரொம்ப போடாதீங்க. எனக்கு இதை வேக வச்சு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிங்க. அது கிரேவியாக வந்துடும். ஓகேங்களா? இது நல்லா வெந்தோடனே மிளகு தூளை போட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்கிற வேண்டியதான். இதுதான் சிக்கன் கிரேவி. குழம்புக்கு இப்போ அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு அரைச்சி குழம்பு வச்சு வந்துடும். ஓகேங்களா? நல்லா சிக்கன் கிரேவி இருக்குங்களா? சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்தையும் போட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு தெரியும். இந்தமாரி நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. நல்லா செரிமானம் ஆகிடும். கடிச்சிட்டு கிடக்க இதில் நல்லா இருந்தது. நல்ல ஒரு கிரேவி வரும். நல்லா வந்துடும். கிரேவி ரெடி ஆகிட்டுப்பா. கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு கிண்டிட்டு சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். நீங்கள் இறக்கி வச்சுட்டு மிளகு தூள் போடுங்க. அடுப்பு எதுவும் போடாதீங்க. கசப்பு வரும். அதனால நீங்கள் இறக்கி வச்சு போட்டால் கிரேவி வந்து எடுத்து வச்சாச்சு. அதில் வந்து அந்த சட்டியில் சாதத்தை போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். காலைல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போயிட்டு வந்தேன். அதனால புடவை சேஞ்ச் பண்ணிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. புடவை மாற்றிருக்குன்னு சொல்ல நினைக்காதீங்க. பாருங்க இந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைங்க நாங்கள் அதான் சாப்பிடுமே. வேஸ்ட் பண்ணாதீங்க. மருமகளுக்கு கொடுத்த பாருங்க செமையாக திங்கும். பால் கிரேவி. இந்த கிரேவினாக்கா நல்லா திம்பாங்க எல்லாம். அதனால இதுமாரி போட்டு வேஸ்ட் பண்ண நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைங்க சூப்பராக இருக்கு. இந்த டேஸ்ட்டை வராது. சூடாக சாப்பிடுங்க. வாங்க நம்மகிட்ட எல்லாம் சாப்பிடலாம். சிக்கன் குழம்பு, கிரேவிலாம். இன்னொரு வாய் பார்த்தீங்களா? இன்னொரு வாய் கேட்கப்படும். அது என்ன திங்க விடாது. அதே திங்கும். என் பேரெலாம் இப்படி தான் திம்பாங்க. எல்லாமே திம்பாங்க. அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லுவீங்க அப்புறமா நல்லா இருக்கு.